மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த அருள் சகோதரி லூயிஸ் மேரி, அருள் சகோதரி சால்மினா மேரியுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். டேவிட், ஆரோக்கிய மெர்சி இவர்கள் குடும்பத்திற்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். நோய் நொடி இல்லாமல் காக்கவும் தொழில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அந்தோணி அவருடைய 40ஆம் நாள் நினைவு பதில் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் உத்தரிக்கத்தல ஆன்மாக்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். ஞானமுத்து ராஜா ஜேசுதாஸ் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். சேவியர் வின்ஸ்டன் அவர்கள் ஆன்மனத்தில் இளைப்பாற்றடைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஜோசப் டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் அனைத்து நன்மைகளுக்கு நன்மையாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு வாழவும், குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவர் உடசுகம் அடைய வேண்டிக் கொள்வோம். அமர் பி ராயன், பபியோலா, இதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், உத்தரிக்கத்தில் ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 26 1 முதல் 2 வரை நாம் இதை வாசிக்க கேட்கிறோம். கடவுள் என்கிற ஒளி நாம் இருளில் சிக்கி தவிக்காதவாறு எப்பொழுதுமே நாம் ஒளி பொருந்திய பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்குள் ஒளியாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது கடவுள் தன்மை, கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற நிலை. தன்னால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பிள்ளைகள் இருளுக்குள் தீமைக்குள் தங்களுடைய வாழ்வை மூழ்கடித்து விடாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய திருவுளமாக அமைந்திருக்கிறது. அந்த நிலையில் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய நகராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை கொடுக்கிறார். நீங்கள் உப்பை போல சாரமாய் இருக்க வேண்டும், ஒளியை போல எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். நகரின் மேல் அமைந்திருக்கக்கூடிய நகரை போல எப்பொழுதும் எல்லாரும் பார்க்கக்கூடிய நிலையில் உங்களுடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு பணிப்பதை பார்க்கிறோம். உப்பு ஓர்பற்று போனால் அது யாருக்கும் பயன்படாது. ஒளியை ஏற்றி யாரும் கட்டிலுக்கு அடியிலோ மரக்காலுக்கு கீழோ வைப்பதில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் விரும்புவது ஒளி போன்ற உப்பு போன்ற நம்முடைய நற்செயல்கள் வாயிலாக நாம் இந்த சமூகத்தில் கடவுளின் மேன்மையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான். நாம் அவரை போல அவருடைய சாயல் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாயல் உப்பாக ஒளியாக பிறருக்கு பயன்படுகிற வாழ்வாக அது அமைய வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அதையே தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் சான்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்த அந்த வாழ்வு எத்தனையோ பேருக்கு உப்பாக ஒளியாக அமைந்ததை போல அவருடைய சீடர்களுடைய வாழ்வும் அவரால் திருமொழிக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய நம்மோருடைய வாழ்வும் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கும் அதே அழைப்பினை கொடுப்பதை பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே பவுலடிகளார் சொல்லுவார், ஆம் என்றால் ஆம் என சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் இல்லை என சொல்லி பழகுங்கள். ஆம் என்றும் இல்லை என்றும் 2 நிலையில் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி
தன்னுடைய குறிந்து மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துவதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லி பழகுவோம், ஆம் என்றால் ஆம் என சொல்லி பழகுவோம். இதுதான் உப்பாக ஒளியாக மலை மீது இருக்கக்கூடிய நகருக்கு ஒப்பான ஒரு வாழ்வாக அமையும். மொத்தத்தில் நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு சான்று பகிர்கிற வாழ்வாக, இறைவனுடைய மேன்மையை எடுத்து சொல்லுகிற வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வாழ்ந்திட அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவது இல்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமென் என சொல்லுகிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
திருப்பாடல் 119 பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஒழுங்குமுறைகள் வியப்புக்கு உரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திருப்பி எனக்கு இரங்கும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது.
எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இரக்கத்தோடு எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீக்குக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவுறதை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர்வேத ஆண்டனி சாமி ஆண்டரையும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக தளத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்னமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திற்கான வினாத்தாள் தயாராக இருக்கிறது. எனவே நமது
ஆலய அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாதுகாவலரான பிரான்சிஸ் சவேரியாரே,